ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹரியாலி ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹரியாலி ப்ரான்ஸ் ஃப்ரை வந்து டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹரியாலி ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ டைகர் ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 கப்பு வந்து கொத்தமல்லி, 1 கப்பு வந்து புதினா, இது கூடவே வந்து 1/2 லெமனு, 3 பச்சை மிளகாய், 4-5 பூண்டு, 4 துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், கரம் மசாலா, சால்ட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க ஹரியாலி ப்ரான்ஸுக்கு மசாலாலாம் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் புதினாவை போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜீரகம், இது கூடவே வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அடுத்து திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நல்லா வடிகட்டி போட்டுக்கோங்க. இது கூட 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட ஊற்ற வேண்டாம், ஏன்னா இதிலே தண்ணி வந்துடும். ஹரியாலி ப்ரான்ஸுக்கு மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸில் இது எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் பைண்டிங் கொடுக்கறதுக்காக 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ப்ரான்ஸில் எல்லா சைடுமே மசாலாலாம் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ப்ரான்ஸை அந்த பேனில் ஒரு பீசஸாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லா ப்ரான்ஸையும் இந்த மாதிரி போட்டாச்சுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. ப்ரான்ஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடுங்க. ஸோ நம்ம அதிக நேரமாக வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ 2 சைடுமே நல்லா சூப்பராக குக் ஆகிட்டுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ப்ரான்ஸை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் வாங்க. அவ்வளோதாங்க, அருமையான ஹரியாலி ப்ரான்ஸு சுட சுட சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. எப்போதும் ஒரே மாதிரி ப்ரான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.